தெனாலிராமன் கதைகள் 286. முத்துமணி. விஜயநகர பேரரசின் அரசவையில் ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வணிகன் கொண்டு வந்திருந்த விலைமதிப்பற்ற முத்து மன்னரின் அணிகலன்களில் ஒன்றாக மாறியது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த முத்து காணாமல் போனது. எங்கு தேடியும் கிடைக்காததால் மன்னர் தெனாலிராமனை அழைத்து அதை கண்டுபிடித்து தரும்படி ஆணையிட்டார். தெனாலிராமன் முத்து காணாமல் போன இடங்களை எல்லாம் உற்று நோக்கினான். அரசவையில் உள்ள யாரும் அதை திருடி இருக்க மாட்டார்கள், ஏனெனில் முத்து காணாமல் போன போது யாரும் அங்கே இல்லை. ஒருவேளை எங்காவது தவறி விழுந்திருந்தால் அது அங்கேதான் இருக்க வேண்டும், ஆனால் எங்கேயும் அது காணவில்லை. வேறு எங்கே போயிருக்க முடியும் என்று தீவிரமாக சிந்தித்தான் தெனாலிராமன். திடீரென தெனாலிராமன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அட, இப்படி நடந்திருக்கலாமோ என்று எண்ணி அருகில் இருந்த குளத்தை மிக கூர்ந்து கவனித்தான். அங்குள்ள மீன்கள் வழக்கமாக நீந்தி சென்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மீன் மட்டும் மற்றவற்றிலிருந்து மாறுபட்டு ஏதோ ஒன்றை விழுங்கிவிட்டு சிரமப்படுவது போல துள்ளி குதித்து கொண்டிருந்தது. அந்த மீனின் அசைவுகள் சாதாரண மீனை போல இல்லை என்பதை கண்டறிந்த தெனாலிராமன் முத்தை அந்த மீன் தான் விழுங்கி இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தினான். மன்னரிடம் சென்று, மன்னா, அந்த முத்து இப்போது பாதுகாப்பாக இருக்கிறது, அதை ஒரு மீன் விழுங்கிவிட்டது என்று கூறினான். இதை கேட்ட மன்னர் ஆச்சரியமடைந்தார். உடனடியாக அரண்மனை குளத்தில் இருந்த அந்த மீனை பிடிக்க சொன்னார். மீன் பிடிக்கப்பட்டு அதன் வயிறு கிழிக்கப்பட்டது. ஆச்சரியம் என்னவென்றால், மன்னர் தேடிக்கொண்டிருந்த அந்த முத்து அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தது. மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். மற்றவர்கள் வெறும் சந்தேகத்தில் தேடிக்கொண்டிருந்த போது தெனாலிராமன் அந்த முத்தின் இயல்பு மற்றும் அதை சுற்றியிருந்த சூழலை வைத்து தர்க்க ரீதியாக சிந்தித்து அந்த மீனை துல்லியமாக கண்டுபிடித்தான். இது அவனது அறிவு கூர்மையையும் எதையும் ஆழமாக நோக்கும் திறனையும் வெளிப்படுத்தியது. தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டிய மன்னர் அவனுக்கு பரிசுகள் வழங்கினார். நீதி. எதையும் கூர்ந்து கவனிக்கும் அறிவு கூர்மையே சிக்கலான பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வினை தரும். நீங்களும் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிங்க மக்களே. உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.